அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேவதி. நான் கிருஷ்ணசாமி கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலை. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய தலைப்பு நம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான முதற் பருவ தலைப்பு. காப்பியம் என்ற பாடப்பகுதியிலிருந்து மணிமேகலை என்ற இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் மணிமேகலை என்ன அப்படின்னா, இது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று என்பதை முன்னரே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரம் இதற்கு முன்னாடி நம்ம சிலப்பதிகாரத்தை படிச்சிருக்கோம். இப்போ சிலப்பதிகாரத்திற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி இவர்களுடைய கதையை நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். கோவலன் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. இந்த மணிமேகலை என்ன அப்படின்றத தான் நம்ம இன்றைய பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. பின்பு இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கூலவாணிகன் சித்தலை சாத்தனார் மணிமேகலை இயற்றினார். கண்ணகி கதையை வந்து இவரே சிலப்பதிகார ஆசிரியராக இளங்கோவடிகளுக்கு கூறியதாக சிலப்பதிகாரத்திலேயே குறிப்பு ஒன்று காணப்படுகிறது. இவருக்கு இருந்த தமிழ் இலக்கிய திறனும் பௌத்த சமய தத்துவங்களில் கொண்டிருந்த புலமையும் ஈடுபாடும் நூலிலிருந்து புலனாகப்படுகிறது. உலகில பசிப்பினி அறம் வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் மானிடமும் நேயும் பெண்ணின் பெருமை விளங்கும்படி காப்பியம் படைத்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீத்தலை சாத்தனார். மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தின் கதை காப்பியங்கள் என்னும் பாடப்பகுதியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை காப்பியத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை நம்ம ஜஸ்ட் ஒரு இது பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், காப்பிய தலைவி யார் அப்படின்னு சொன்னால் மணிமேகலை. மணிமேகலை வந்து பௌத்துவ துறவியாக மக்களின் பசிப்பினை நீக்க சமய தொண்டாற்றியவர். மாதவி மணிமேகலையின் தாய். கணவன் கோவலன் கொலையுண்ட பிறகு பௌத்துவ சமய துறவியானார். மகளையும் அதில் ஈடுபடுத்தினார். பின்பு சித்ராபதி மாதவியின் தாய் மணிமேகலையை மன்னன் மகன் உதயகுமாரோடு இணைத்து வைக்க முயன்றார். உதயகுமாரன் யாருன்னா மன்னன் மகன் மணிமேகலையின் பால் காதல் கொண்டவன், எப்படியேனும் அவனை அடைய துடித்தவன். சுதமதி மணிமேகலையின் தோழி. சங்கதர்வன் பௌத்துவ துறவி. மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவம் என்னும் தீவில் வாழும் ஒரு தெய்வம். கோவலன் இந்த தெய்வத்தின் பெயரை தன் மகளுக்கு சூட்டினான். இந்த தெய்வம்தான் மணிமேகலைக்கு பல வகையில் உதவி செய்தது. தீவு திலகை ரத்ன தீவகம் என்னும் தீவில் இருந்து பதும பீடத்தின் காவல் தெய்வம் பல வகையில் மணிமேகலைக்கு உதவியது. ஆபுத்திரன் கருணை மிகுந்தவன், மக்களின் பசியை தீர்ப்பதற்காக அமுத சுரபியை பெற்றவன். பின்பு அதே ஒரு பொய்கையில் விட்டு சென்றான். அதுவே பின்னர் மணிமேகலையின் கைக்கு வந்தது. ஆதிரை மணிமேகலையின் தான் பெற்ற அமுத சுரபியின் முதலாக பிச்சை ஏற்றது இந்த கற்புக்கரசியிடம்தான். சாதுவன் ஆதிரையின் கணவன் மரக்கலம் உடைந்து நாகர்தீவின் கரை ஏறி அம்மக்களுக்கு அறிவுரை கூறியவன். அரவண அடிகள் பௌத்துவ துறவி, சமய அறிஞர், மணிமேகலைக்கு அறநெறி உணர்த்தியவர், காஞ்சியில் வாழ்ந்தவர். காந்தி திருப்பாவை சக்கரவள கோட்டத்தில் ஒரு தூணில் வாழும் காவல் தெய்வம். காயச்சண்டிகை கந்தர்வ பெண் ஒரு முனிவரின் சாபத்தால் யானைத்தீ என்னும் பெரும் பசி நோய்க்கு ஆளானார். மணிமேகலின் அமுத சுரபிலிருந்து உணவளித்ததும் அந்த சாபம் விளங்கியது. மணிமேகலை இந்த காயச்சண்டிகையின் உருவில் நடனமாடினார். இதை அறிந்து பின்தொடர்ந்த உதயகுமாரன் காயச்சண்டிகையின் கணவன் காஞ்சனையை வெற்றி கொண்டான். ஸோ இப்படி பலவாறு பல கதாபாத்திரத்திற்கு உண்டான கதை பாணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை இருக்கு. இது வந்து மணிமேகலையோட ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்ட்டு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இப்போ மணிமேகலையில் நம்ம இதில் வந்திருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்திருக்கக்கூடிய கதை மணிமேகலை 3 காண்டம் 30 காதைகள் இருக்கு. அதில் வந்திருக்கக்கூட ஒரே ஒரு காதை பாத்திரம் பெற்ற காதை. பாத்திரம் பெற்ற காதையில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ் இலக்கியத்தில் சிறந்த காப்பியங்களின் தொடர்ச்சியாக மணிமேகலை எழுதி ஒரு சரித்திர காவிய சிந்தனையாக விளங்குகிறது. இது சங்க காலத்திற்கு பிறகு தமிழறிஞர்கள் சமூக மத நெறி பயன்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் படைப்பாகும். கதையின் வழிவாக புத்தர் தத்துவம், மனிதநேயம், கடவுள் போற்றல் போன்ற கருத்துக்களை இந்த இலக்கிய வடிவில் எடுத்துரைக்க முடிகிறது. பின்பு கோவலன் கண்ணகி
இவங்களுடைய அறிமுகத்தை நாம முன்னுரையிலே நம்ம பார்த்திருக்கோம். கோவலன் மற்றும் மாதவியினுடைய மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஒரு பௌத்துவ துறவி மற்றும் மணிமேகலை காப்பியத்துடைய தலைவியும் இவங்க தான். பாத்திரம் பெறும் நிகழ்வு எப்படி நடக்கின்றது அப்படின்னு சொன்னா, மணிமேகலை தெய்வீக அருளால் மாய பாத்திரம், அதாவது அந்த அக்ஷய பாத்திரம் என்று நம்ம சொல்லுவோம், அதை பெறுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த பாத்திரம் எப்போதும் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும். இது கருணை, தியாகம், அன்பு ஆகியவற்றின் அடையாளமாகும். இந்த பாத்திரம் மூலம் அவள் மக்களுக்கு உதவி செய்து புத்த நெறியை பரப்பினார். இதன் மூலம் மனிதநேயம் மற்றும் அறத்தின் மகத்துவம் வெளிப்படுத்த முடிகிறது. இந்த பாத்திரத்தை எப்படி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் மணிமேகலை வந்துட்டு தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது இந்த உதயகுமாரன் அவங்கள பின்தொடர்ந்து வருவாரு. அதை பார்த்து மணிமேகலை ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பான். அங்க மணிமேகலா தெய்வங்களை கொண்டு போயிட்டு அந்த மணிப்பல்லவ தீவுல போட்டோம். போட்டதற்கு பிறகு எழுந்து பார்க்கும்போது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு தீவுல இருப்பான். அப்போ மணிமேகலா தெய்வம் அவள் முன்னாடி தோன்றி அவள் மொத்த கதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தீவு திலகை என்ற தெய்வம் புத்தர் பீடத்திற்கு கொண்டு போயிட்டு இந்த அக்ஷய பாத்திரத்துடைய அது எல்லாருடைய நன்மைகளும் சொல்லி புத்தருடைய பெருமையும் சொல்லி அந்த பாத்திரத்தை அவளுக்கு கிடைக்க வைப்பாங்க. சில முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, மணிமேகலை தன்னம்பிக்கை மற்றும் அருள்மிக்க பெண்ணாக வளர்ந்தாள். தன்னுடைய கடமைகளை உணர்ந்து பிறரை காப்பாற்றவும் உதவ முயன்றாள். காதலும் நட்பும் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருந்தது. இறுதியில் புத்தர் தத்துவத்தை பின்பற்றி ஆன்மீக உயர்வை இவள் அடைகிறாள். இந்த காப்பியத்துடைய நெறி மற்றும் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அறநெறி மற்றும் தன்னம்பிக்கை வழியில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பகைவரை எதிர்த்து கொள்ளும் போது சகிப்பு மற்றும் நேர்மையே முக்கியம். பின்னணி மணிமேகலை தன்னுடைய அறிவு திறனும் கொண்டு பல சவால்களை வென்று முக்கிய பாத்திரம் பெறுகிறாள். மணிமேகலை நினைச்சிருந்தா தன்னுடைய தாயார் மாதிரி நடனம் ஆடி பல நிறைய பணங்களை சம்பாதிச்சு அவங்க வசதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை. காரணம் வந்து அவங்க வந்து மனிதநேயம் கொண்டவர்கள், மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று புத்த மதத்தை அவர் நாடி பின்பு மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அப்படி என்றதையும் இந்த மணிமேகலை காப்பியத்தின் மூலமாக அறியப்படுகிறது. இதன் நிறைவு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அறிவு, துணிவு மற்றும் நேர்மையால் சவால்களை வெற்றிகரமாக சாதிக்கலாம். நம்ம ஒரு வேலையை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த வேலை செய்வதற்கு நமக்கு நுண்ணிய அறிவு வேண்டும், அதை செயல்படுத்த நல்ல துணிவு வேண்டும், பின்பு அது நேர்மையான வழியில் அந்த சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்படி மனிதன் எவ்வாறாக அவன் அற வழியில் நிற்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக மேலோங்கி நிற்கும் என்பதற்கு இந்த மணிமேகலை காப்பியமே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அறநெறியை பின்பற்றுதல் மற்றும் தன்னம்பிக்கை முக்கியம். அறநெறி நம்ம அறத்தோட வாழ்வது, அந்த அறநெறிகளை பின்பற்றுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கடுமையானது. ஆனா இந்த காப்பியத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மணிமேகலை என்ன பண்றாங்க, அப்படியே பின்பற்றி அதன் வழி நடக்கின்றன. அதன் மூலம் மணிமேகலைக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றது. இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஒரு முறை நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்ல குறையாத உண்டு. மற்றவர்களுடைய பசியை போக்குவதற்கு கூடிய ஒரு அறம் வேற எதுலையுமே கிடையாது. என்னதான் நம்ம பணக்காரர்களா இருந்தாலும், என்னதான் நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கறவங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தாலும், ஒருத்தருடைய பசியை போக்குவதற்கு கூடிய அறம் வேறு எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கியங்கள் பல சொல்கின்றன. இவ்வாறு அனைவரும் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காலோ அதன் வழி மணிமேகலை அந்த கருத்துக்களை எல்லாம் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணி பின்பு அதன் வழி தன்னம்பிக்கை. எங்கேயாவது நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயாவது நம்ம ஏதாவது ஒரு நல்ல இது பண்றோம் அப்படின்னு சொன்னா உடனே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம உடனே விட்டுடுவோம். ஆனா இந்த மணிமேகலை காப்பியத்துல இந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு, எங்கெல்லாம் அவளுக்கு சறுகல் வருகிறதோ அங்கெல்லாம் அவங்க வந்து நம்பிக்கையை விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த முயற்சியின் பலன்தான் மணிமேகலைக்கு கிடைத்த இந்த அக்ஷய பாத்திரம். பின்பு நல்ல செயல்கள் மற்றும் அறநெறி ஒருவரை மகத்தான பாத்திரமாக மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செயல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள உயரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். உயரிய இடத்திற்கு நம்ம பெரிய பணக்காரங்களா கிடையாது, மக்களுடைய மத்தியிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்வான இடத்தை அடையக்கூடிய நிலையாகும்.
அப்போ ஒரு அறத்தை செய்வதன் மூலம் நம்முடைய கேரக்டர் நம்ம வந்து எப்பவுமே நம்ம நல்லவங்களாவே காமிச்சுக்கிறது, போலியா நடிக்கிறதுலாம் சுத்தமா நமக்கு சரிப்பட்டு வராது. ஆனா இந்த மாதிரி உயரிய கருத்துக்களை ஃபாலோ பண்றதுன்னு அவங்க ஒரு நல்ல மகத்தான பாத்திரமாக மாற்றிக்கொடும். இவ்வாறு இந்த காப்பியங்கள் மூலமாக சீத்தலை சாத்தனன் அவர்கள் என்ன கூறி வருகிறார் என்றால், பௌத்தவ சமயத்தில் புத்தருடைய போதனைகளையும் அதை பின்பற்றி நடந்ததால் மணிமேகலை அடைந்த பெரும் வாழ்க்கை, புகழ் வாழ்க்கை, மணிமேகலை, அதாவது தமிழ்ல தோன்றிய முதல் பெண் பெயரால் தோன்றிய முதல் காப்பியம் மணிமேகலை. இத்தகைய சிறப்புடைய அந்த காப்பியத்துல மணிமேகலைக்கு மட்டும் அவர் சொல்லல, நம்மளை போன்ற பாமர மக்களும் எப்படி இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும், அறத்தை பின்பற்ற வேண்டும், இப்படி பலவாறு பல செய்திகளை இவர் நமக்கு இங்க சொல்றாரு. சீத்தலை சாத்தனார் இவர் நினைச்சிருந்தா அப்படியே நம்ம சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சி அதுலயே வந்து கோவலன் கண்ணகியை பத்தி அவர் சொல்லியிருக்கலாம். மாறாக என்ன பண்றாரு அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிறந்த கோவலன் மாதவிக்கு பிறந்த மகளான மணிமேகலையின் கதையை தொடர்ந்து மக்களிடையே இந்த பௌத்த மதத்தையும் பௌத்த மதத்தில் இருக்கிற நற்கருத்துக்களையும் பின்பற்றியதால் மணிமேகலைக்கு ஏற்பட்ட இந்த நிலையான வாழ்க்கையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி. நன்றி, வணக்கம்.